இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல விநாயக சதுர்த்தி சிறப்பு பதிவாக பிள்ளையார் வழிபாடு அவரது பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவா சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகம்புல் வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும். மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும். புற்று மண்ணில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் விவசாயம் நன்கு செழிப்படையும், நோய்கள் நீங்கும். வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் உடலில் ஏற்படும் கட்டிகள் குணமாகும். கடல் உப்பில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும். வெள்ளெருக்கில் பிள்ளையார் செய்து வழிபாடு செய்தால் பில்லி சூன்யம் விலகி வாழ்வில் வளமும் நலமும் சேரும். விபூதியில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் நோய்கள் நீங்கும். சர்க்கரையில் பிள்ளையார் சீனி பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் சர்க்கரை நோய் நீங்கும். பசு மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் விலகி குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்க்கை அமையும். வியாபார விருத்தியாகும். சந்தனத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். வாழைப்பழத்தை பிசைந்து பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் குடும்ப விருத்தியாகும். வெண்ணையில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் வியாபாரத்தில் ஏற்படும் கடன் மற்றும் அனைத்து கடன்களும் நீங்கி வளம் பெருகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.